अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் என்று சொல்லும்படியாக பல ராஜ்யங்களுக்கு அதிபதியாக சக்கரவர்த்தியாக விற்றிருந்த குலசேகர பெருமாள் அந்த பெரிய சாம்ராஜ்ய அதிபத்தியத்தை அவர் வெறுத்து என்றைக்கு நான் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு சென்று அந்த எம்பெருமானை சேவிக்கப் போகிறேன் என்று அதையே எப்பொழுதும் வாய் வருவிக் கொண்டிருந்தார். அதைத்தான் பெருமாள் திருமொழியினுடைய முதல் திருமொழியிலே முதல் 10 பாசுரங்களிலே வெளியிடுகிறார். நான் என்றைக்கு திருவரங்கம் போகப் போகிறேன், என்றைக்கு அந்த எம்பெருமானை நான் சேவிக்கப் போகிறேன் என்று அதையே தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்திலே நான் அந்த எம்பெருமானை கண்குளிரக் காணுவது என்றைக்கோ என்று தெரிவித்தார். அடுத்தபடியாக 2ஆம் பாசுரத்திலே அவனை என்றைக்கு நான் வாயார வாழ்த்தப் போகிறேன் என்று கொலோ வாயார வாழ்த்தினாளே என்று தெரிவித்தார். அடுத்தபடியாக அந்த எம்பெருமானை கண்களால் கண்டு வாயால் வாழ்த்தினால் போதுமா? அது போதாது. பின் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய தலையாலே வணங்கி கைகளை கூப்பி அவனை நாம் தண்டம் சமர்ப்பித்து அவனுக்கு நம்முடைய அந்த சேஷத்துவத்தை அடிமைத்தன்மையை தெரிவிக்க வேண்டாமா? அதை நான் என்றைக்கு செய்ய போகிறேன் என்று அடுத்ததாக 3ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். எம்மாண்பின் அயன் 4 நாவினாலும் எடுத்தேற்றி ஈரிரண்டு முகமும் கொண்டு எம்மாடு மிழிற்கண்கள் எட்டினோடும் தொழுதேற்றி இனிதரஞ்சனின் நசம்பன் அம்மாந்தன் மலர் கமல பொக்கோண்ணா அணி அரங்க தரவணையில் வள்ளி கொள்ளும் அம்மாந்தன் அடியினக்கு அழகடிட்டு அங்கடியவரோடு என்று கொடோ அணுகுநாளே. எம்மாண்பின் அயன் 4 நாவினாலும் எடுத்தேத்தி என்னார். எம்மாண்பின் அயன் என்னால் பிரம்மா. இந்த எப்பேற்பட்டவன்? ஞானிகளுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லப்படுகின்றவன். அதாவது எம்பெருமானாலே படைக்கப்பட்ட ஜீவர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் அந்த ஜீவர்களிலே முதலிலே படைக்கப்பட்டவன் யார் என்றால் நாட்டை படைத்து அயன் முதலா தந்த என்று ஆண்டாள் திருவாக்குப்படி முதலிலே படைக்கப்பட்டவன் பிரம்மாதான். அந்த பிரம்மா எப்படிப்பட்டவன் என்னால் எம்மா அன்பின் அயன் என் எப்பேற்பட்ட பெருமையை மாண்பை உடையவன் சிறப்பை உடையவன் அந்த பிரம்மா. அவன் என்ன செய்கிறான் என்னால் அவன் என்ன செய்கிறான்? 4 நாவினாலும் எடுத்தேத்தி என்று தன்னுடைய 4 நாவினாலேயும் எம்பெருமானை துதிக்கிறானாம். அவனுக்கு 4 நாவு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வேதங்கள் 4 ஆகையினாலே ஒவ்வொரு நாவினாலேயும் ஓரொரு வேதத்தை சொல்லுகிறானவன். வேதங்கள் என்னால் என்ன என்னால் வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி வேதங்கள் அத்தனையும் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய துதிகளாக அமைந்தவைதானே. ஆகையினாலே அந்த வேதங்களை சொல்லுவதன் மூலமாக அந்த பிரம்மாவானவன் பகவானை துதிக்கிறானாம். 4 நாவினாலும் எடுத்தேத்தி அதற்கு மேலே ஈரிரண்டு முகமும் கொண்டு. ஈரிரண்டு முகம் என்னால் ஈரிரண்டு 4 முகங்களும் கொண்டு எம்மாடும் எழில் கண்கள் எட்டினோடும் தொழுதேத்தி என்று அவனுக்கு 8 கண்கள் 4 முகங்கள். கீழே சொன்னது 4 நா என்று இதெல்லாம் சொன்னதுடைய கருத்து என்ன என்னால் நான் படைத்த பயன் பெற அந்த எம்பெருமானை துதிக்க வேண்டும். இந்த ஈரிரண்டு முகம் என்று சொன்னபடியினாலே அந்த தலைகள் படைத்த பயன் பெற அவனுடைய திருவடிகளிலே மடுத்து வணங்க வேண்டும். அந்த கண்கள் எட்டினோடும் என்று சொன்னாரே 8 கண்கள் அவனுக்கு. அந்த 8 கண்களாலேயும் அவனை கண்டுகொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கண்கள் படைத்த பயன் என்று ஓரொரு அவயவத்திற்கும் வேறு பயன் கிடையாது. எல்லாம் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதற்காக ஏற்பட்டவை என்ன அதை தெரிவித்து அப்படி இனிதிரஞ்சனின் இப்படி பிரம்மாவாலே இறைஞ்சும்படியாக நின்றவன் யார் என்றால் அந்த செம்பொன் அம்மான் என்று அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? எம்மாடு மெழுக்கண்கள் எட்டினோடும் தொழுதேத்தி இனிதிரஞ்ச நின்ன செம்பொன் அம்மாந்தன் அடியினை கீழ் அலர்களிட்டு என்கிறார்.
அந்த எம்பெருமானுடைய திருவடிகளின் கீழே நாம் புஷ்பத்தை எல்லாம் இட வேண்டும். அதற்கு மேலே அலர்களிட்டு அங்கு அடியவரோடு என்று கொலோ அணுகுனாளே என்று அதன் நாம் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே புஷ்பமிடுவது நாமே நேரே சென்று இட்டு விடலாமா என்றால் அப்படி செய்வதல்லாது. பின் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டால் அந்த அடியவர்கள் என்னால் எம்பெருமானுடைய பக்தர்கள், அந்த பக்தர்களோடு நாம் அணுக வேண்டும் என்று அந்த பாகவத சேஷத்துவம் அதையும் இந்த பாசுரத்திலேயே நமக்கு நன்றாக காட்டி விடுகிறார். அப்படி பாகவத சேஷத்துவம் என்றால் அடியவர்களோடு கூடியிருக்க வேண்டும். அதுதான் நமக்கு உயர்ந்த பயன். அதாவது அந்த அடியவர்களோடு கூடியிருந்து எம்பெருமானை சேவிக்க வேண்டும். நாம் சேவிப்பது எம்பெருமானை ஆகிலும் கூட அந்த அடியவர்கள் இல்லாமல் நாம் மட்டும் போய் தனியாக சேவிப்பது என்பது அது கூடவே கூடாதாம். இன்கனி தனியருந்தான் விருந்து புறத்தானுண்டல் ஷாவா மருந்து எனினும் வேண்டற்பாற்று அன்று என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி நாம் பார்க்கின்ற பொழுது இவன் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? இவன் ஷாவா மருந்தல்ல, எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுது என்று சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட உயர்ந்த அமிர்தம். அந்த அமிர்தமான எம்பெருமானை அனுபவிக்கின்ற பொழுது எப்படி அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த அடியவர்களோடு சேர்ந்துதான் அவனை அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் காட்டினார். நமக்கு 3ஆம் பாசுரத்திலே காட்டினார். அதற்கு மேலே 4வது பாசுரத்திலே இன்னும் இதே போன்ற அர்த்தத்தை தெரிவிக்கின்றார். அந்த கோவினை நாவுற வழுத்தி என்றைக்கு நான் சேவிக்கப் போகிறேன் என்று தெரிவிக்கின்றார். மாவினை வாய் விளந்துகந்த மாலை வேலை வண்ணனையன் கண்ணனைவன் குன்னமேந்தி ஆவினையன் நொய்யக் கொண்ட வாயரேத்தை அமரர்கள் தம் தலைவனை அந்தமிழ் இன்பப்பாவினை அவ்வடமொழியைப் பத்தத்தார்கள் பையரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் கோவினனா உறவழத்து அந்தன் கைகள் பொய்மலர்தோ என்று கொடோ கோப்பு நாளே. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் அவன்தான் கண்ணனாக அவதரித்திருந்த காலத்திலே மாவினை வாய்ப்பிழந்தமால் என்று மா என்றால் குதிரை வடிவிலே வந்த அசுரன் ஒருத்தன் கேசி என்ற பெயரை உடையவன். அவனுடைய வாய்ப்பிழந்த மாலை என்று விரோதிகளை தொலைப்பவனவன் என்று முதலிலே தெரிவித்தார். அதற்கு மேலே வேலைவண்ணனை அவனுடைய அழகு அந்த கடலை போன்ற நிறத்தை உடையவன் அல்லது கடலை போன்ற வேலை என்றால் கடலை போன்ற தன்மைகளை உடையவன் என்று வேலைவண்ணனை என் கண்ணனை அவனார் என்றால் என்னுடைய கண்ணன் எனக்கு மிகவும் எளியவனாய் இருப்பவன். அவன் என்ன செய்தான் என்றால் வன் குன்றமேந்தி ஆவினை அன்று உய்யக் கொண்ட ஆயர் ஏறு என்று இந்திரன் கல்மழை பொழிந்த பொழுது அந்த மழையிலிருந்து அந்த ஆயர்களை எல்லாம் காப்பதற்காக அவன் என்ன செய்தான்? வன் குன்னமேந்தி என்று வலியதான ஒரு மலையை எடுத்து அப்படி அந்த ஆவினை என்று உய்யக் கொண்ட அந்த பசுக்கூட்டங்கள் அத்தனையும் அவன் காப்பாற்றினான் அல்லவா? அப்படிப்பட்ட ஆயரேத்தை என்று இது அத்தனையும் கிருஷ்ணாவதார சரித்திரமாகவே சொல்லுகிறார். மாவினை வாய் பிளந்து கொண்ட மாலை என் கண்ணனை ஆவினை அன்று உய்யக் கொண்ட ஆயரேத்தை. ஆனால் இப்படியெல்லாம் செய்தவன் யார் என்னால் அமரர்கள் தம் தலைவன் என்று நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாதனாய் பரமபதத்திலே வீத்திருப்பவன் அடியார்களுக்காக இப்படி அவதரித்து பல அற்புதமான செயல்களை செய்தான். அது மட்டுமல்ல, அவனை சொல்லுகிறார் அந்தமிழின் இன்பப்பாவினை என்று அழகிய தமிழினுடைய இன்பப்பா என்னால் அதற்கு வியாக்கியானத்திலே மிக அழகாக காட்டுகின்றார். இருளிரிய சுடர்மணிகள் போலே இனியவனை என்கிறார். அதாவது என்ன அர்த்தம் என்னால் 4000 திவ்ய பிரபந்தம் என்று நாம் அனுபவிக்கிறோமே, அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்கள் எவ்வளவு இனிமையானவையோ அதுபோல இனிமையானவனாம் அந்த எம்பெருமான். அதைத்தான் அந்தமிழின் இன்பப்பாவினை என்று தெரிவிக்கிறார். அதற்கு மேலே அவ்வடமொழியை, வடமொழி என்னால் வடமொழியிலே அமைந்த நூல்கள் ஸ்ரீராமாயணம் முதற்கொண்டு எத்தனை நூல்கள் அமைந்திருக்கின்றன. அந்த வடமொழியிலே அமைந்த நூல்கள் அவைகள் நமக்கு எவ்வளவு இன்பத்தை பயக்கின்றனவோ அதே போன்ற இன்பத்தை நமக்கு தருபவன் ஆகையினாலே இவனே தமிழ் இவனே வடமொழி என்று இரண்டையும் சேர்த்து அருளி செய்கிறார் குலசேகர ஆழ்வார். அவ்வடமொழியை அவன் எங்கே இருக்கிறார் என்னால் பற்றற்றார்கள் பயில் அரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் கோவினை என்று பற்று அற்றவர்கள் அத்தபத்தர் சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கம் என்று திருமழிசை பிரான் அருளி செய்கின்றார். பற்று உலக விஷயங்களிலே பற்று இல்லாதவர்களாய்
எம்பெருமானிடத்திலேயே பற்று உடையவர்களாய் இருக்கிறவர்கள் யாவர் சிலர் உண்டோ அவர்கள்தான் அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே எம்பெருமானை சுற்றி வசிக்கிறார்களாம். எப்பொழுதும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்பார்களாம். அப்படிப்பட்ட பற்று அற்றார்கள் பயில் அரங்கம், அந்த அரங்கத்திலே பள்ளி கொள்ளும் கோவினை என்று அந்த திருவரங்கத்திலே திருவனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டிருக்கிறானே அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானை நாவுற வழித்தி என் நாக்கு படைத்த பயன்பெற அவனை நான் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், நாவார அவனை துதிக்க வேண்டும் என்கிறார். நாவுற வழுத்தி அதற்கு மேலே அவனுக்கு கொய்மலர் தூவி என்கிறார். அவனுடைய திருவடிகளிலே புஷ்பங்களை எல்லாம் சேர்க்க வேண்டும். கோவினை நாவுற வழுத்தி எந்தன் கைகள் கொய்மலர் தூய் என்று கோலோ கூப்புனாளே. கொய்மலர் என்னால் அப்பொழுதே கொய்த மலரது, எம்பெருமானுக்கு என்று கொய்த மலர். அந்த மலர்களை அவனுடைய திருவடிகளிலே என்றைக்கு நான் சமர்ப்பித்து என்னுடைய கையை கூப்ப போகிறேன் என்று இப்படியெல்லாம் அவருடைய அனுபவமானது செல்லுகிறது. அதாவது அங்கு உள்ளே சயனித்துக் கொண்டிருக்கிறவன் கொண்டல் வண்ணன், கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன், அவன்தான் அணியரங்கன் ஆகையினாலே அவனை இந்த பாசுரத்திலே என் கண்ணனை என்று கண்ணனாகவே அனுபவித்து, அந்த பெரிய பெருமாள் மூலவரை கண்ணனாகவே அனுபவித்து அந்த எம்பெருமானை நான் வாயார துதிக்க வேண்டும், அவனுக்கு கையார புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும், என்னுடைய தலையாலே அவனை நான் வணங்க வேண்டும் என்றெல்லாம் தெரிவிக்கின்றார். ஆக முதல் பாசுரத்திலே கண்ணார காண வேண்டும் என்றார். ஆக இரண்டாம் பாசுரத்திலே அவனை நான் வாயார துதிக்க வேண்டும் என்றார். இந்த பாசுரத்திலே அவனுடைய திருவடிகளிலே நான் புஷ்பங்களை சமர்ப்பித்து என்னுடைய தலையாலே அவனை வணங்க வேண்டும் என்கிறார். இப்படி நமக்கு ஏற்பட்ட அவயவங்கள் அத்தனையும் அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய ஏற்பட்டது தானே என்று அதையே இப்படிப்பட்ட பாசுரங்களாலே தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட குலசேகர ஆழ்வாருடைய அனுபவமானது இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.